என்னுடைய அன்பான காலை வணக்கம். அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சி நாமக்கல் மாவட்டம் இந்த பகுதியில் புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய எல்லா காரியகர்த்தர்களே, புதிதாக வந்திருக்கக்கூடிய மண்டல் தலைவர்களே, மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே, மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சரவணன் அவர்களே, இதற்கு முன்பு மாவட்டத்தை வழிநடத்தி ஒரு எளிமைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அருமையான சத்தியமூர்த்தி அவர்களே, நாமக்கல் மாவட்டத்தினுடைய இன்னொரு பகுதி கட்சி மாவட்டம், அதனுடைய தலைவராக இருந்து இன்று விருதுநகராக பங்கேற்கக்கூடிய அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்களே, நம்முடைய சிறப்பு விருந்ததாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய முன்னோடி RSS இயக்கத்தினுடைய மூத்த காரியகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஹரிஹர கோபாலன் அவர்களே, மேடை மீது இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்களே, மாவட்டத்தினுடைய பொருளாளர்களே, முன்னாள் எல்லா நம்முடைய முக்கிய தலைவர்களே, டாக்டர் ராஜன் அவர்களே, இதற்கு முன்பு நம்முடைய கட்சியில வேறு பொருட்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய அன்பு தலைவர்களே, அன்பு சொந்தங்களே, எல்லோருக்கும் இந்த நேரத்தினுடைய காலை வணக்கம். செப்டம்பர் 5ஆம் தேதி 1961 ஆடிட்டர் ரமேஷ் ஐயா அவர்கள் இந்த பூமியில அவருடைய தருணம். அதன் பிறகு 14 வயதிலிருந்தே RSS இயக்கம் அதில் இணைந்து ஷாக்காவில் பங்கேற்க ஆரம்பித்தார். அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ABVP அமைப்பில் இணைந்து தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பணி செய்ய ஆரம்பித்தார். இளங்கணேசன் ஐயா அவர்கள் சங்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அமைப்பு செயலாளராக வந்த பிறகு அவர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை கண்டுபிடித்து நம்முடைய கட்சி இணைய வேண்டும் என்று கட்சியில பாரதிய ஜனதா கட்சி வச்சார். தன்னுடைய செயலாளராக பணி செய்ய ஆரம்பித்து மாநிலத்தினுடைய பல பொறுப்புகளுக்கு வந்து 12 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் நம்மை விட்டு அவர் பிரிந்து சென்ற பொழுது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலராக பணியாற்றிய ஒரு பெருமைக்குரிய ஒரு தலைவர் ஹரிஹர கோபாலன்ஜி அவர்கள் எப்படி ஆடிட்டர் ரமேஷ் ஐயாவை பார்த்தாங்க அப்படின்னு சில வார்த்தைகளை சொன்னாங்க. அதே போல நம்முடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய சரவணன் அவர்கள் இறந்த அன்னைக்கு ஆடிட்டர் ஐயாவை சந்திச்சார். சில மணி நேரங்களுக்கு முன்பு ஆடிட்டர் ஐயாவை வந்து சந்தித்தார்கள். அதே நாளில் ஆடிட்டர் ஐயா வந்து மிக நெருக்கமானவர் நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சரவணன் அவர்களுக்கு. அன்பு சொந்தங்களே, நிறைய பேர் சொல்லுவாங்க ஆடிட்டர் ஐயாவை பொறுத்தவரை அவர் யாரையும் கூட ஆக்ரோஷமாக ஒரு தனித்த வார்த்தையில பேசக்கூடிய ஒரு மனிதர் கிடையாது. எந்த ஒரு மதத்தையும் முன்னிறுத்தி பேசக்கூடிய ஒரு மனிதர் கிடையாது. யாரையும் அவமதிக்கக்கூடிய ஒரு மனிதர் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த கயவர்கள் எதற்காக அவரை கண்டுபிடித்து அவருடைய வீட்டுக்கு அருகில் வந்து 12 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை கொலை செய்தார்கள் என்றால் அந்த கைவர்களுக்கு தெரியும் மக்கள் ஆடிட்டர் ரமேஷ் ஐயாவை போல மனிதர்களை விரும்ப ஆரம்பிப்பார்கள். ஒரு முறை சேலம் மாநகராட்சி மேயர் தேர்தலுக்கு கூட ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் போட்டியிட்டார். கட்சியில மக்கள் மனதில் அவருடைய வளர்ச்சி என்பது மிக வேகமாக அந்த வளர்ச்சி இருந்துச்சு. அந்த கயவர்களுக்கு தெரியும் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் போன்றவர்கள் வருங்காலத்துல மிகப்பெரிய பொறுப்பு வருவாங்க. இந்த கட்சியினுடைய மாநில தலைவர்களாக அகில இந்திய பொறுப்புக்கு, அதே போல மக்கள் பிரதிநிதிகளாக வேகமாக வரும்போது சித்தாந்தம் வேகமாக வளரும். அது போன்ற மனிதர்களை விட்டு வைக்க கூடாது என்கின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவர் எதற்கும் மட்டும் யாரையும் அவமானப்படுத்தி பேசணும். அப்படின்னா அந்த கொலை செய்ய வந்து அந்த பாதகர்களுடைய புத்தி எவ்வளவு குரூரமாக வச்சுக்கோம். அதாவது ஒரு டார்கெட் பண்ணி அவருடைய வளர்ச்சியை கணக்கீடு செய்து இவர் வேகமாக வளர்ந்து வந்தால் இந்த சித்தாந்தமும் அவர்களோடு வளர்ந்து வரும். மக்கள் அவரை விரும்புவார்கள். ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் மக்கள் பிரதிநிதிகளாக வருவார்கள் என்பதற்காக டார்கெட் பண்ணி ஒரு சித்தாந்தத்தை கொண்ட அந்த கையவர்கள் அங்கே வந்து கொலை செய்யறாங்கன்னா எவ்வளவு டீப்பா அவங்க யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய கொலையாளிகளை பொறுத்தவரை அப்பிறந்த ஆட்சியாளர்கள் செய்த மிகப்பெரிய துரோகம். அந்த கொலையாளர்கள் சரியா பிடிக்கல, சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணல. ஒரு கொலையாளியை பிடிச்சு கொண்டாங்க. அதன் பிறகு சில வருடங்கள் கழித்து இன்னொரு பொருள் வந்து நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு சரி செய்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசி கட்சியால் என்னெல்லாம் அந்த குடும்பத்திற்கும் அவருக்கும் செய்ய முடியுமோ சில விஷயங்கள் எல்லாம் செய்து இன்னைக்கு கோர்ட்ல வந்து ட்ரையல் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அவ்வளவு படிச்சுட்டு சமுதாயத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதர் நம்முடைய சித்தாந்தத்திற்கு பிரச்சனை வந்த பொழுது எல்லா இடத்திலும் கேள்வி கேட்டு அதற்காக சிறைக்கு செல்வதற்கு கூட தயாராக இருந்தவர் ஆடிட்டர் ரமேஷ் ஐயா அவர்களும் மறந்துவிடாது. அதனால் இந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய எல்லா பொறுப்பாளர்களும் போல அன்பான வேண்டுகோள்,
நிச்சயமாக ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் பொழுது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுவரை கொடுமையாக இருக்க வேண்டிய கட்டாயமும் ஒரு காலத்தினுடைய அவசியம் நமக்கு. அந்த சித்தாந்தத்தை நீங்க எங்கி விடாம அது உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாம் நல்ல மனிதர்களாக, தனிப்பட்ட முறையில் நாம் நல்ல மனிதர்களாக இருக்கணும். நம்முடைய வழக்க வழக்கம், தனிப்பட்ட வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அரசியல்ல ஒரு பொறுப்பெடுத்து நாம் செயல்படுத்தும் பொழுது அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். தொழில் பண்றோம், தொழில் ஒரு நேர்மை, பேசுகின்றோம், பேசுவதிலே ஒரு இனிமை, 4 பேர்த்துக்கிட்ட பழகிறோம், பழகிறதுல ஒரு தன்மை. இதையெல்லாம் அடிப்படையில இது போன்ற நிகழ்வுக்கு வரும்போது ஆடிட்டர் ரமேஷ் அப்படி இருந்தாங்க, நானும் இருக்கணும். அவர் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. அதுல இருந்து நல்ல விஷயங்கள் நான் எடுக்கிறேன். அப்படியெல்லாம் நாம் வாழும் பொழுது மட்டும்தான் இந்த மனிதனுக்கு உண்மையான அஞ்சலி செலுத்திருக்கிறோம் என்ற அர்த்தம். அதனால் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும், கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும், மேடைக்கு முன்புறம் எல்லாமே நின்றுட்டு இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. இருந்தும் இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்கின்ற உத்வேகத்தோடு வந்திருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும் நிறைய பெரியவர்கள் வந்திருக்கிறாங்க. மாவட்ட தலைவருடைய அழைப்பை ஏற்று எல்லாம் வந்திருக்கிறாங்க. சங்கத்தினுடைய பெரியவர் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை வந்திருக்கிறாங்க காலையில, அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நிச்சயமாக உறுதிமொழி என்ன கொடுக்கணும்னா, ஆடிட்டர் ரமேஷ் அவருடைய வழக்கை பொறுத்தவரை பர்சனல் மானிட்டரிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற உறுதிமொழி கொடுக்கும். நிறைய தொடர்களுக்கு ஒரு சின்ன கோபம், இன்னும் வேகமா பண்ணிருக்கணும், அப்படி பண்ணிருக்கணும். ஏன்னா சார்ஜ் ஷீட் போடப்பட்டு குற்றவாளிகள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய குற்றவாளிகள் மறுபடியும் இணைக்கப்பட்டு அது அமித்ஷா அவர்கள் பர்சனலா அவருக்குள்ள அந்த ஃபைலை ரிவ்யூ பண்ணி அதன் பிறகு அரசு எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற ஆலோசனை பெற்று பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதையும் தலைவர்களாக உங்களுக்கு இந்த உறுதிமொழி நேரத்தில் கொடுக்கிறோம். நிச்சயமாக இந்த வழக்கினுடைய லாஜிக்கல் எதுக்கு போகும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லோரும் நன்றி தெரிவித்து என்னை இந்த நிகழ்வுக்கு வந்து ஐயா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று அழைத்த மாவட்டத்தினுடைய தலைவர் உட்பட எல்லா பொறுப்பாளர்களுக்கும், நாமக்கல் மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த கோர்ட்ல நடக்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அதை மானிட்டர் பண்றாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உட்பட எல்லோருமே ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய இந்த வழக்கை வந்து சிறப்பாக கண்காணிக்க ஆரம்பித்திருக்கிறார். ஒரு பக்கம் அவருடைய குடும்பத்திற்கு நியாயம் கொடுப்பதிலே தாமதம் ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான். காரணம், மாநில அரசு இன்னும் வேகமாக அந்த காலகட்டத்தில் இன்னும் வலிமையாக இன்னும் ஒழுக்கமாக செயலாற்றி உண்மையான குற்றவாளிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்க வேண்டும். அது செயின் ரியாக்ஷன் மாதிரி இந்த குற்றவாளிகள் பார்த்தீங்கன்னா பல கொலைகளை செய்தாங்க. அதன் பிறகு போல வெள்ளூர்ல வேறு வேறு பகுதியில் அதெல்லாம் நிச்சயமாக எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தான். ஒரு தனி மனிதராக, அந்த கட்சியினுடைய உறுப்பினராக, நம்முடைய கட்சியினுடைய சித்தாந்தத்தால் படுகொலை செய்யப்பட்ட ஒரு தலைவருக்கு வேகமாக நீதி கிடைக்கவில்லை. நம்ம எல்லோரும் போராடினோம், ஆனாலும் அதிகாரம் நம்ம கையில் இல்லாத காரணத்தினால அதற்கு தாமதமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு ஆண்டுக்கு அதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். காரணம், எதற்காக நாம் வேகமாக அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக நான் சொல்கிறேன். 12 ஆண்டுகள் தாண்டி இருந்தாலும் கூட இது போன்ற எத்தனையோ மனிதர்கள் நம்முடைய கட்சிக்காக நம்மளுடைய உயிரை பெறுகின்றார், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். டாக்டர் அரவிந்த் அங்க போயிட்டீங்கன்னா அவரும் இதே போல வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு டாக்டர். அவருடைய வீட்டுக்கு குழந்தைய பார்க்க போறாங்க. இதே போல ஒரு பேக்கரிக்கு போய் அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு தின்பண்டத்தை வாங்கி கொண்டு போற வழியில அவரே வெட்டி போடுறாங்க. ஆனா இவங்கள தனிப்பட்ட முறையில யாரும் யாருக்கும் தவறு செய்தவர்கள் கிடையாது. தனிப்பட்ட முறையில் அவர்கள் சொன்னது போல மாற்று மத சமூகத்துக்கும் கூட இவரை விரும்பக்கூடியவர். அதுபோல எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி நாம் பார்த்திருக்கின்றோம், அதை கடந்து வந்திருக்கின்றோம். அவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு உந்து சக்தியாக இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரும்பங்காக. அதனால் குறிப்பாக இளைஞர்கள், காரணம் இளையவர்கள் இளைஞர்கள் உள்ள இருக்கிறீங்களோ, நீங்க அந்த ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு சித்தாந்தத்தால் மட்டும்தான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது மக்களுக்கு அதிகாரத்தில் அமரும் பொழுது மட்டும்தான் அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும். ஐடியாலஜி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை தன்மை என்பது சித்தாந்தம். எதற்காக அந்த கட்சி இருக்கு? பல கட்சிகள் இருக்க, நாமல் இருக்கின்றோம் என்பதை தாண்டி எதற்காக அந்த கட்சி பூமியில் இருக்கிறது, எதற்காக மக்கள் மன்றத்தில் இருக்கிறது என்பதற்கு ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் போன்றவர்கள் ஒரு நாளும் தான் நாமும் கட்சி நடத்தணும், நாமளும் ஆட்சிக்கு வருவதற்கு உறுதிமொழிகள் எல்லாம் நாம் கடைபிடித்தோம் என்பதையெல்லாம் தாண்டி ஒரு சித்தாந்த அடிப்படையில ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் போன்றவர்கள் சித்தாந்தத்திற்காக உயர்த்தியிருக்கிறார். ஒரு நாள் நாம் ஆட்சிக்கு வரும் பொழுது சித்தாந்தத்தின் அடிப்படையில தமிழக மக்களுக்கு நல்லது செய்வதற்காக, பாரத மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய கட்சி ஆட்சி அதிகாரத்தில்
அதை குறிப்பாக இளையவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சித்தாந்தத்திற்காக இந்த கட்சிக்கு நான் வந்திருக்கின்றேன். இந்த கட்சியால் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை கொடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை இது போன்ற ஒரு நிகழ்வுக்கு வரும் பொழுது ஒரு ஆண்டு மையா அவர்களுக்கு நாம் புகழஞ்சலி செலுத்தும் பொழுது அதை உத்வேகமாக இருக்கும். அதுக்காகத்தான் நடக்கும். இது 13வது ஆண்டு, அடுத்த ஆண்டு 14, அடுத்த ஆண்டு 15, 50 ஆண்டு நடக்கும், 100 ஆண்டு நடக்கும். அப்ப நம்ம இங்கிருந்து செல்லும் பொழுது இவங்க எல்லாம் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க. அப்ப நாமும் அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலே இந்த கட்சியில பயணம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியை விதைப்பதற்காக மட்டும்தான் கட்சியில் போன்ற பெரியவர்களை, தாய்மார்களை அவர்கள் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, இறந்த நாளாக இருந்தாலும் சரி நாம் கொண்டாடுகிறோம். ஏன்னா ஐயாவுடைய வாழ்க்கை என்பது கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கை. 1961 2013 வரை வாழ்ந்த காலங்கள் குறைவாக இருந்தாலும் கூட செய்த காரியங்கள் இதெல்லாம் நாம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதே போல இரண்டாவது நம்முடைய பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவர். இன்னைக்கு பொறுப்புல தலைவர் இருக்கிறார். மாவட்டத்தினுடைய பொருளாளரா, மாவட்டத்தினுடைய தலைவரா, பொதுச் செயலரா, செயலாளரா. அப்ப அவர்களும் மனதிலே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பொறுப்பு என்பது அவர்களுடைய தோல் மீது இந்த கட்சி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சுமை என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது சுகமான சுமையாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு சுமை. அப்படி என்றால் சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்த கட்சியை வழிநடத்தணும். சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்த கட்சி இன்னும் மெருகேற்றி கொண்டிருக்க வேண்டும். சித்தாந்தத்தின் அடிப்படையில் இன்னும் நிறைய பேர் இந்த கட்சிக்கு தயாராகணும். ஆனால் பொறுப்பு